எல்லோருக்கும் வணக்கம். கோவக்காய் நட்ஸ் புலாவ் செய்து காமிக்க போகிறேன். இப்போது நம்ம கோவக்காய் புலாவ் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது செய்முறை விளக்கத்தோடையே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் எவ்வளோ குவான்டிட்டி சேர்க்கணும்னு சொல்லிட்டு. நம்ம குக்கர் முதல்ல அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த குக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், முதவே இதில் அரிசி ஒட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு தேவையான அரிசி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம், பச்சரிசி இல்லை சாதாரண எந்த அரிசி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அரிசியை எடுத்துகிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்புறம் நெய் போட்டு லேசாக வாட்டி எடுத்துருங்க. அந்த அரிசியை தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கணும் இல்லையா புலாவ், அதுக்காக. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், தேவையான அளவு நெய் சேர்க்குறேன். அந்த மாதிரி நான் அரிசியை வதக்கி வச்சனால தான் இந்த குக்கரில் இப்படி இருக்குது. இப்போ அதே குக்கரில் தான் நான் பார்த்திங்கன்னா நெய் போடுறேன். நீங்கள் எண்ணெய் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் போட்டிருக்கேன். பாருங்கள், நெய் உருகிருச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியட்டும். அடுத்தது இதில் நீளமாக நறுக்கிய ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நெய்யெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஃபேட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கரையக்கூடிய கொழுப்பு நெய்யில் இருக்குன்ற காரணத்தினால எண்ணெயை காட்டிலும் நெய் உடம்புக்கு நல்லது. அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த அதுக்குன்னு கேஷ்யூ நட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு அதை இதில் போடுங்க. இப்போ நம்ம பண்ணுறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோவக்காய் நட்ஸ் புலாவ் தான் செய்கிறோம். அதனால் முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துடணும். அதுலேயே இன்னொரு நட்ஸையும் சேர்க்கணும். அது என்னென்னா பீனட்ஸ். இப்போது முந்திரி பருப்பு இல்லாதவங்க இந்த பீனட்ஸை சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த கோவக்காய்க்கும் இந்த பீனட்ஸ்க்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கணவன் மனைவி போல் நல்லா பொருத்தமான இது இருக்கும். அது சப்ஜி செஞ்சாலும் நீங்கள் இந்த நட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது கடித்து சாப்பிடவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பொதுவாகவே இந்த காய்கறியில் பீனட் போட்டு செஞ்சு கொடுக்கறது உயரத்தை கொடுக்கும் ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நான் கோவக்காய் பொரியலில் நட்ஸ் போட்டு செஞ்சு காமிச்சேன், பீனட்ஸ் போட்டு. அது குழந்தைங்க சாப்பிடாத கோவக்காயெல்லாம் இப்போ நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இப்போ இது நம்ம வதக்கிட்டோம் இல்லையா. அடுத்தது பச்சை மிளகா. நான் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். அதனால் ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பெருசாக இருந்தது, அதை கீறி இப்போ அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரம் உங்கள் குடும்பத்தில் எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வேணால் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம கலர் அப்போ தான் கொடுக்கும், அதனால் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் பூண்டு பற்கள் நல்லா ஒரு 7-8 பூண்டு எடுத்துகிட்டு இப்படி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த கோவக்காய் இருக்குது இல்லையா, பாருங்கள் இப்படி நீளமாக நைஸாக நறுக்கி வச்சுக்கணும். அதாவது கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நீளமாகவும் இல்லை, ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோவக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இந்த பொரியலுக்கு வறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வறுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி பயன்படுத்தியிருக்கேன். 1 டம்ளர் எடுத்தேன். அதில் இப்போ 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்தது உப்பு பார்த்து மூடி வச்சுருங்க. 2 ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடணும். 2 விசில் வந்தோடனே எடுத்துடணும். எங்கள் குக்கரில் அப்படி எடுக்கிறோம். உங்கள் குக்கர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வேறு மசாலா தூள் சேர்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இந்த நட்ஸை தவிர நம்ம எல்லாமே பச்சையாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த கோவக்காயும் பச்சையாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இப்படி பச்சையாகவே நான் விடுறேன், எந்த தூளையும் சேர்க்காம. இப்போ நான் குக்கர் மூடி வைக்கிறேன் உப்பு பார்த்துட்டு. சரி, இப்போது அந்த புலாவ் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அது விசில் வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாம். என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான பச்சடி செய்து காமிக்கிறேன். அதற்கு வெங்காயம் தக்காளி பச்சடியே நல்லா பொருத்தமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது கிரேவி செய்யணுன்னா நான் நிறைய கிரேவி செய்து காமிச்சிருக்கேன். அந்த கிரேவியில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். என்ன வெங்காயம் தக்காளி பச்சடி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தால் கூட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நம்ம செய்முறை
காமிச்சாதான் அவங்களுக்கு புரியுது, அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த கோவக்காய் நட்ஸ் புலாவுக்கு தொட்டுக்கருக்கு எந்த சைட் டிஷ்ஷும் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு தயிரில் இந்த வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு அது ஒரு வெங்காயம் போட்டுட்டு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சடி செய்ய போகிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வெள்ளரிக்காய் சுலபமாக கிடைக்கும். வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வெறும் உப்பு போட்டுக்கோங்க. சாதாரணமாக நம்ம வெங்காய பச்சடி சாப்பிட்றோம் இல்லையா, அதை காட்டிலும் தக்காளி சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் குக்கர் திறந்தேன். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி இந்த கோவக்காய் நட்ஸ் புலாவ் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு காய்கறியை இப்படி தான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடித்த வகையில் சமைத்து கொடுக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு செய்ய காய்கறி சாப்பிட மாட்டேங்குது, தொடவே மாட்டேங்குது அப்படின்றீங்கள. அவங்களுக்கு பிடித்த வகையில் நம்ம சமைத்து கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக சாப்பிடுவாங்க. அதற்கு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த பாவக்காய் என் பிள்ளை தொடவே மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் பாவக்காய் குழம்பு செஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் செய்து என் வீட்டுக்கார் விரும்பி சாப்பிட்டாரு, என் பிள்ளை இத்தினூண்டு குழந்தை பாவக்காய் குழம்பு சாப்பிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதற்கு காரணம் நம்ம சமைக்கும் முறை, அதுதான். அதனால் நீங்கள் இது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.